السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் ஜின்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பிரமிக்கத்தக்க ஆற்றலை குறித்து நேற்று நாம் சில செய்திகளை இங்கு நாம் அறிந்திருக்கிறோம். 34ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு செய்தியையும் சொல்லி காட்டுகின்றான். வலி சுலைமான ரீஹ் உதுவுஹா ஷஹருன் வ ரவாஉஹா ஷஹர் வ அஸல்னா லஹு ஐனல் கித்ரி வ மினல் ஜின்னி மை யஅமல் பைன யதைஹி பிஇذن ரப்பி وَمَنْ يَزِغْ مِنْهُمْ عَنْ أَمْرِنَا نُذِقْهُ مِنْ عَذَابِ السَّعِيرِ. சுலைமான் நபிக்கு தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த ஜின்களை வைத்துக் கொண்டுதான் சபா நாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனத்தை எடுத்து கொண்டு வரச் செய்தார்கள். அந்த அரசியையும் அந்த அரசியினுடைய நாட்டில் வாழ்ந்த மக்களையும் முழுக்க இஸ்லாத்திற்கு கொண்டு வரவும் செய்தார்கள் என்பதை நேற்று நாம் அறிந்தோம். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாட்சியையே தூக்கிட்டு வந்த மாதிரி கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் கற்பனை கதைகள் ஏராளம் இருக்கிறது. இலங்கைக்கு போய் மலையை அனுமான் தூக்கிட்டு வந்தார் சொல்லி கற்பனை கதை உண்டு. இது உண்மையான யதார்த்தமான நடந்த நிகழ்வு. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு கதை. அந்த சுலைமான் நபிக்குத்தான் இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் நபிக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். குதுவுஹா ஷஹருன் வ ரவாஉஹா ஷஹருன். அது காலை பொழுதில் நம்மை கடந்து செல்வதற்கும் மீண்டும் மாலை பொழுதில் வந்து சேர்வதற்கும் 2 மாதங்கள். காலையில் போவதற்கு 1 மாதம், மீண்டு வருவதற்கு இன்னொரு மாதம். ஆக மொத்தம் 2 மாதங்கள் அந்த காற்றை நாம் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன, காலை 1 மாதம் மாலை 1 மாதம் என்று சொன்னால், இப்போது காற்றினுடைய வேகம் சாதாரணமாக 25 கிலோமீட்டரில் என்ன செய்யுது, காற்றுடைய வேகம் இருக்கும். சாதாரணமாக அடிக்கிற காற்று இருக்குது, இது 25 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என் மீது பட்ட காற்று என்னை கடந்து போகும். இப்படி ஒவ்வொரு ஆட்களையும் கடந்து போய் பூமி உருண்டை தானே, அதை கடந்து போய் திரும்ப 2ஆவது நாள் அந்த காற்று எனக்கு சேரணும்னு சொன்னால் 2 மாதங்கள் ஆகும். என் மீது தொட்ட காற்று மீண்டும் என்னை தொடுவதற்கு, மொத்த பூமியையும் என்ன சுற்றி வருவதற்கு 2 மாதங்கள். இப்போ ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டாங்க. இது சாதாரணமாக 25 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கக்கூடிய காற்று. அப்போ புயல் காற்றுலாம் வருது. புயல் காற்று ஒரு இடத்துல என்ன செய்யும், வேகமாக இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போகும்போது வேகம் என்ன செய்யும், குறைஞ்சி போயிடும். அது அப்படியே மொத்த பூமியையுமே என்ன அடிக்கிற 350 கிலோமீட்டர் வேகத்தில் போய் சுற்றி என்ன செய்யாது, வராது. எங்கே கிளம்புதோ அங்கே என்ன செய்யும், நார்மலாக கிளம்பும். அதுக்கப்புறம் அது கடந்து போகும்போது வேகமாக என்ன செய்யும், அடிச்சுக்கிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு போகும்போது வேகம் என்ன செய்யும், குறைஞ்சி போயிடும். இது புயல் காற்று. இதையெல்லாம் தாண்டி அன்றாடம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் என்பது அது 25 கிலோமீட்டர் தான். அது மொத்த பூமியும் சுற்றி வருவதற்கு 60 நாட்கள் என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த காற்றை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு
கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர் நின்றுதான் நிற்கும் அந்த காற்று, போனா போ. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். வசல்னா லஹு ஐனல் கித்ரி, அது மட்டுமல்லாமல் அவருக்காக செம்பு ஊற்றை அல்லாஹ் ஓடச் செய்தான். செம்பு இப்போ தோண்டிதான் என்ன செய்யணும், பூமியில தோண்டிதான் என்ன செய்யணும், எடுக்கணும். என்ன இப்போ இந்த செம்பை வைத்துத்தான் அதிகமான தொழில்கள் என்ன செய்து நடக்கிறது. இந்த செம்பு தான் என்ன நிறைய பொருட்களுக்கு மூலப்பொருளாக தேவைப்படுகிறது. இதைத்தான் என்ன ஸ்டெர்லைட்டுங்கிற ஆலையில் வேதாந்தா நிறுவனம் என்ன செய்தாங்க, பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மொத்த ஏரியாவுமே நாசமாக போய் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது கேன்சர் நோய் வருவதற்கு காரணமாக அமைந்தது. அப்போ இந்த செம்பு சுலைமான் நபிக்கு பூமியெல்லாம் தோண்ட வேண்டிய தேவையில்லை. ஊற்று எப்படி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும், ஊற்று தண்ணீர், அது மாதிரி செம்பு ஊற்று என்ன செய்யும், பெருக்கெடுத்து ஓடும். அப்போ அவர் வேண்டிய அளவுக்கு அந்த செம்பை வைத்துக்கொண்டு என்னென்ன பாத்திரங்கள் என்னென்ன பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த ஒரு வாய்ப்பை நாம் சுலைமான் நபிக்கு என்ன கொடுத்தோம். அடுத்து தன்னுடைய விருப்பப்படி வமினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க தன் கண்ணுக்கு முன்னால் தன் விருப்பப்படி வேலை செய்யக்கூடிய ஜின்களையும் நாம் சுலைமான் நபிக்கு என்ன செய்யறோம், கட்டுப்படுத்தி கொடுத்தோம். அவர் சொன்னால் வேலையை கேட்க. இப்போ நான் ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், நான் ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி நம்மள்ட்ட 5க்கும் 10 கை நீட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன ஏமாத்து. அவன்கிட்ட ஜின்னு சொன்னால் என்ன, பஜாரில் ஒரு ஐஓபி இருக்குது, அது தாண்டி போனால் HDFC ஒன்று வந்து ஏடிஎம் இருக்குது, அந்த மூலமாக போனால் கனரா ஏடிஎம் இருக்குது, அந்த பக்கம் மெயினுக்கு போனால் மெயின் ஐஓபி ஒன்று இருக்குது. இப்படி ஊர் முழுக்க சுற்றி என்ன எல்லா ஏடிஎம்மும் பேங்குமா இருக்குது. கட்டுப்படுத்தி ஜின்னு கையில் இருக்குன்னு வைங்க, போய் அங்கங்கே போய் நைட்டில் போய் எடுத்துருவானா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ வர்றவங்க போகிறவங்கள்ட்ட 5க்கும் 10க்கும் நிற்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ இது எல்லாமே சுத்த ஹம்பக். ஜின்னை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டது சுலைமான் நபி மட்டும்தான். அவர் தன் கண்ணுக்கு முன்னால் அந்த ஜின்னு என்ன செய்வார், வேலை வாங்குவார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜின்னு சுலைமான் நபி சொல்ல என்ன செய்யும், கேட்கும், அது வேலை செய்யும். அவர் கண்ணுக்கு முன்னால் என்ன செய்யும், வேலை செய்யும். ஒமை எசுகி மின்னும் அன் அம்ரினா, நம்முடைய கட்டளையை மீறி அந்த ஜின்கள் வேலை செய்யும் என்று சொன்னால், அது புறக்கணிக்கும் என்று சொன்னால், அந்த ஜின்களை நுதிக்கு அதாபஸ் ஸஈர் மின் அதாபிஸ் ஸஈர், கொடிய வேதனையை அந்த ஜின்களுக்கு நாம் அனுபவிக்க செய்வோம் என்று அல்லாஹ் 34ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அப்போ சுலைமான் நபி என்ன வேலையை எதிர்பார்க்கிறாரோ அதை ஜின்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வார், சுலைமான் நபி செய்வார் என்பது இந்த வசனத்தில் இருக்கு. 13வது வசனத்தில் 34வது அத்தியாயம் 13வது வசனம், சூரத்து சபா என்கிற அத்தியாயம் தான் இது. 13வது வசனத்தில் يعملون له ما يشاء من معارب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات يعمل آل داود شكرا وقليل من عبادي الشكور. இன்னும் என்னென்ன வேலை இந்த ஜின்கள் செய்யும் என்று சொன்னால், சுலைமான் நபி விரும்புகிற மாளிகைகளை அந்த ஜின்கள் என்ன செய்யும், கட்டி கொடுக்கும். அப்படிதான் என்ன சுலைமான் நபிக்கு எதை கட்டிச்சு, பைத்துல் மக்கத்தஸை என்ன செய்யுது, கட்டியது. மாளிகை என்ன சுலைமான் நபிக்கு கட்டி கொடுக்கும். அடுத்து குதூர் ராசியாத், சிற்பங்களையும் என்ன செய்யும் சுலைமான் நபி, தமாசீல சிற்பங்களையும் என்ன செய்யும், செய்து கொடுக்கும். சிற்பங்கள் என்று சொன்னால் இப்போ கலை பொருட்களாக அங்கங்கே வச்சிருக்காங்களா இல்லையா? நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் போனோன்னு வைங்க, அங்கே சிற்ப கலைகள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு வகையில் எல்லாமே செதுக்கப்பட்டவைகள். அது எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்றதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் மனிதன் செய்திருக்கிறான் என்பதை அந்த கலை நயத்தை என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். இது மாதிரியான சிற்பங்களை அந்த ஜின்கள் என்ன செய்யும், சுலைமான் நபிக்காக வேண்டி செய்து என்ன செய்யும், கொடுக்கும். அப்போ சுலைமான் நபி இது மாதிரி சிலைகளெல்லாம் செஞ்சு வச்சு வியாபாரம் பண்ணாரா அப்படின்னு கேட்டக்கூடாது. இது இந்த வேலை அதாவது கரடமுள்ளதான வேலை, ஒரு சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒன்று. சிற்பம் செய்ய வேணும்னா என்ன செய்யணும், மலையை பெயர்த்து கொண்டு வந்து அதை என்ன செய்யணும், செதுக்கி எடுத்து அதை செய்யணும். அது சாதாரண வேலை கிடையாது. இப்பவுமே இந்த மக்கள் ஞானி சரியாக போனோன்னு வைங்க, அங்கே மண்டபத்தில் போய் படுத்து மகாண்டு மேலே பார்த்தோன்னு வைங்க, கல்லை தூக்கி வச்சு என்ன செஞ்சிருக்காங்க,
கூரை கட்டியிருக்கிறாங்க. அதாவது என்ன ரூஃப், காங்கிரீட் ரூஃப் போல என்ன கல்லை வைத்து ரூஃப் என்ன செய்றாங்க போட்டிருக்காங்க. எப்படி கல்லை மேலே ஏற்றுனாங்க, கல் தூளை எப்படி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது நம்ம ஊர்லேயே இருக்குது. இதை விட பிரம்மாண்டமாக இன்னும் 500-1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கட்டடங்களை எல்லாம் போய் பார்த்தீங்க, எல்லாமே கல்லை தூக்கி தூக்கி வச்சே என்ன செய்வாங்க, கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மனிதனால் இதெல்லாம் சாத்தியம் என்று சொன்னால் மிக பெரும் பெரும் பாறைகளை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து சுலைமான் நபி விருப்பத்துக்கிணங்க அவைகளை செதுக்கி கொடுக்கக்கூடிய வேலையை ஜின்கள் என்ன செய்து கொடுக்கும். அப்ப இது ஒரு விசித்திரமான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆற்றல் ஜின்னுக்கு இருந்ததால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. ஜிவானின் கல் ஜவாபி, அது மட்டுமல்லாமல் அதாவது தடாங்களை போன்ற கொப்பரை. இதுக்கு முன்னாலே எல்லா வீட்டிலும் என்ன சீதனமா என்ன பொண்டாட்டி வீட்டில இருந்து புருஷனுக்கு என்ன செய்வாங்க, புருஷன் வீட்டுக்கு சீதனமா கொப்பரை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அதாவது செம்புல கொப்பரை கொடுப்பாங்க, பித்தளையில் என்ன செய்வாங்க கொப்பரை கொடுப்பாங்க. அந்த கொப்பரையை வாங்கி மூலையில் போடுறதோடு சரி. என்னைக்கா ஒரு நாளைக்கு என்ன மழை தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக அந்த கொப்பரை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா என்னைக்கா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் அந்த கொப்பரை என்ன செய்வாங்க சமைக்கிறதுக்கும் மற்றதுக்கும் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. அல்லது என்ன ஒரு பெரிய வந்து அது என்ன தேக்ஸா மாதிரி என்ன இதெல்லாம் என்ன செய்வாங்க செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு அளவில் தான். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தடாகம் என்று சொன்னால் என்ன ஒரு நீச்சல் குளம் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிடுங்க. அந்த நீச்சல் குளத்தையோடும் பிரமிக்கத்தக்க கொப்பரையை இந்த ஜின்கள் என்ன செய்யும், சுலைமான் நபிக்கா வேண்டி செய்து கொடுக்கும். எதனால செய்யும்? ஒன்றும் செம்பு தான், அங்கே தான் ஆறா ஓடுத, செம்பையே வைத்துக்கொண்டு என்ன கொப்பரையை செஞ்சு நான் அப்படி சொல்லி தூக்கி என்ன செய்யும் கையில் கொடுத்துரும் என்ன. அல்ல வேறு வேறு இரும்பு பாலங்களை கொண்டு வந்து அதை நெளிச்சு வளைச்சி மடக்கி நாங்கள் கொப்பரை அப்படி சொல்லி என்ன செய்து கொடுத்துரும். எல்லாமே என்ன மனிதனால் இயலாதவைகளை கண் நிமிட்டுகிற நேரத்தில் ஜின்கள் என்ன செய்யும் சுலைமான் நபிக்கு செய்து கொடுத்து விடும். அடுத்து குதூர் ராசியாத், இன்னும் நகர்த்த முடியாத பாத்திரங்கள் அண்டா தேக்ஸான்னு சொல்லி என்ன இப்போ அண்டாவை நகர்த்தணும்னு சொன்னா நீ அந்த பக்கம் முடி, நீ இந்த பக்கம் முடி, 4 பேர் சுற்றி பிடி, இழு வை தூக்குன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்கு, தூக்க வேண்டி இருக்குது. அப்போ இது மாதிரி பல மடங்கு பெரிய அளவுக்கான நகர்த்த முடியாத பாத்திரங்களை இங்கே சர்வசாதாரணமாக என்ன செய்யும் அந்த ஜின்னு தூக்கி கொடுத்துரும், செஞ்சு கொடுத்துரும். இது எல்லாமே என்ன சுலைமான் நபிக்காக என்ன அவைகள் செய்து கொடுக்கும். யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே நீங்கள் நன்றிக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு தான் இது எல்லாமே கொடுத்தான். ஆனால் என்ன சுலைமான் நபி யாரு? தாவூத் நபியுடைய மகன், தாவூத் நபியுடைய பிள்ளை. அப்போ தாவூதுடைய பிள்ளைங்களே நீங்க என்ன செய்யுங்க, இவ்வளவு வசதியை இவ்வளவு ஏற்பாட்டை உங்களுக்காக நான் செய்து தந்திருக்கிறேன், நீங்க நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? என்னுடைய அடியார்களில் நன்றி உள்ளவர்கள் மிக குறைவுதான். நான் செய்த அருளை திரும்பி பார்ப்பதில்லை, அசை போட்டு பார்ப்பதில்லை, எண்ணி பார்ப்பதில்லை, அதுக்கு எனக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை. நீங்க அது மாதிரி இருந்துடாதீங்க. யாமரு ஆல தாவூத ஷுக்ரா, நீங்க நன்றியோடு என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 13வது வசனத்துல 34வது அத்தியாயம் 13வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது ஜின்களுக்கான அந்த பிரமிக்கத்தக்க ஒரு ஆற்றலை வலிமையை அல்லாஹ் என்ன சுலைமான் நபிக்கு கட்டுப்படுத்தி கொடுத்ததன் மூலம் அவைகள் செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார். அடுத்தது ஃபலம்மா கவைனா அலைஹில் மௌத் மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஜின்கள் என்னென்ன செய்யும்னு. பெரும் பெரும் மாளிகைகளை என்ன நினைத்து பார்க்க முடியாத பெரிய மாளிகைகளை அந்த ஜின்கள் சுலைமான் நபிக்காக வேண்டி என்ன செய்யும் கட்டி கொடுக்கும். மைசூர் திப்பு சுல்தான் கோட்டை, ஹைதர் அலி கோட்டைன்னு சொல்லி போய் பாருங்க. மைசூர் மகாராஜா கோட்டையை போய் பாருங்க. அப்புறம் இங்கே வேலூரில் போய் என்ன வேலூர் கோட்டை போய் பாருங்க. அதே மாதிரி அங்கே போங்க தாஜ்மஹால், அப்புறம் டெல்லிக்கு போங்க செங்கோட்டை. இது எல்லாமே என்ன அப்படியே அதாவது செக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அப்படியே தூக்கி தூக்கி வச்சு வச்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. எத்தனை ஆண்டுகளை கடந்து விட்டது, 800 ஆண்டு அவன் ஆண்டது மௌல்கள். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கிழக்கிந்திய கம்பெனி, அதுக்கப்புறம் ஆங்கிலேயன், அதுக்கப்புறம்
இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இப்போ பாசிஸ்ட், இப்படி எத்தனையோ ஆண்டுகளை கடந்து இப்போதும் அந்த கட்டிடங்கள் என்ன பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது மனிதன் கட்டிய கட்டடங்கள், ஜின்னு கட்டலை. அப்ப ஜின் கட்டிய கட்டடங்கள் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இது மாதிரியான பெரும் மாளிகைகளை சுலைமான் நபி ஜின்களை வைத்து தான் என்ன செய்தாரு, கட்டினார். பலம்மா கவைனா அலைஹில் மௌத், சுலைமான் நபிக்கும் மௌத் என்ன வந்து விட்டது. எல்லாருக்குமே என்ன மௌத். சுலைமான் நபி இவ்வளவு பெரிய வலிமையை, ஆற்றலை, சக்தியை அல்லாஹ் வழங்கியிருந்தும் கூட அவரும் மரணிக்கக்கூடியவர் தான். அவருக்கும் அல்லாஹ் நேரத்தை என்ன செய்தான், குறித்து விட்டான். அப்ப அவருக்கு குறிக்கப்பட்ட நேரம் மரணம் வந்த போது மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்த் தாக்குலு மின் சஅதஹு. சுலைமான் நபி சேர போட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த வேலையை பாருங்க, இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி என்ன சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய கொத்தனார், பெரிய கொத்தனார் செய்வாரு, கொத்தனார் வேலை வாங்கிட்டு உட்கார்ந்து பாரு இல்லையா, இது மாதிரி சுலைமான் நபி உட்கார்ந்து வேலையை வாங்கிட்டு இருக்காரு. அது இல்லாம மேல தூக்குது, கீழே இறங்குது, இதை கட்டுது, அதை கட்டுது. இது திங்கள் ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வேகமாக கட்டட வேலைகள் என்ன செய்து கொண்டே இருக்கிறது. இவர் உட்கார்ந்த மாதிரியே என்ன போட்டோன்னு சரிஞ்சிடுறாரு. யாரு, சுலைமான் நபி உட்கார்ந்த நிலையிலேயே அப்படி கீழே சரிகிறார். அப்படி சரிகிறானா அவர் மட்டும் சரிகிறானா இல்லை, அவர் உட்கார்ந்து இருந்த அந்த சேர் இருக்கா இல்லையா, நாற்காலி, அந்த நாற்காலியினுடைய காலை தாபத்துல் அர்த், அதாவது பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினம் அதை சாப்பிட்டு விட்டது. தாக்குலு மின் சஅதஹு அல்லாஹ் சொல்கிறான். பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய இது மாதிரி கட்டைகளை சாப்பிடக்கூடிய உயிரினம் எது, கரையான். கரையான் என்ன செய்யுது, அந்த சேர் நாக்காலே என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அப்படியே சாப்பிட சொடக்குன்னு என்ன 2 காலு சோழியை முடிச்சதோட அவர் கீழே சரிஞ்சிடுறாரு. என்னடா நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு நம்ம நினைச்சோம், அவர் மொத்தத்துக்கு கீழே சரிஞ்சார. யாரு, சுலைமான் நபி. அவர் இருக்காரா அல்ல போயிட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இல்லை அந்த ஜின்கள் வந்து பார்க்கிறது. மா ஹர்ர தபையனத் ஃபலம்மா ஹர்ர தபையனத் அல் ஜின், அவர் கீழே சரிந்ததற்கு பிறகு தபையனத்தில் ஜின், ஜின்களுக்கு அப்பதான் விளங்குகிறது அல்லவ் கானு யஅலமூனல் கைப் மா லபிஸு ஃபில் அதாபில் முஹீன். ஐயையோ, சுலைமான் நபி இறந்து விட்டார் என்று முன்னரே நமக்கு தெரிந்திருந்தால், முன்னரேனா இந்த காலை கரையா அரிச்சு அந்த காலு நிற்க முடியாம கீழே சரிஞ்சு சுலைமான் நபி அதோட சேர்ந்து கீழே விழுவதற்கு முன்னாலேயே சுலைமான் நபி போய் சேர்ந்தார் நமக்கு முன்னாலே நமக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய கொடுமையான வேலையை நம்ம செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம விட்டுட்டு ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஜின்கள் நினைத்தன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 34ஆம் அத்தியாயம் 14ஆவது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்போ பிரமிக்கத்தக்க வேலைகளை ஜின்கள் சுலைமான் நபிக்காக வேண்டி என்ன செய்தன, பெரும் பெரும் மாளிகைகளை, பெரும் பெரும் பாறைகளை, பெரும் பெரும் அதாவது பாத்திரங்களை, நகர்த்த முடியாத பாத்திரங்களை, இப்படி எல்லாம் என்ன ஜின்கள் சுலைமான் நபிக்காக வேண்டி செய்தன என்று சொன்னால் இது எல்லாமே சுலைமான் நபிக்கு தான் தெரியுமா ஒளி தவிர இது ஜின்னு வேலை செய்யுன்னு சொல்லி சுலைமான் நபி காலத்தில் இருந்த மனிதர்கள் சுலைமான் நபியை நபியாக ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அது தெரியாது. அது அது பார்க்கப்பட முடியாத ஒரு படைப்பு எது ஜின்னுங்கிறது. அதனால சுலைமான் நபிக்குத்தான் நாம் இதை என்ன செய்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். எப்படி காற்று பார்க்கப்பட முடியாத ஒன்று, ஆனால் அது உணரப்படக்கூடிய ஒன்று. அது மனிதனால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். காற்று நம்ம மேலே படுது, நம்மளை கடக்குது, குளிர்ந்த காற்று, வெப்ப காற்று என்று உணர முடியும். ஆனால் பார்க்க முடியாது காற்றை. ஜின்னை பொறுத்தளவில் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. அதை சுலைமான் நபி என்ன செய்வாரு, தன் கட்டுப்பாட்டில் வைத்து மிக பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க வேலைகளை எல்லாம் என்ன சொல்கிறாரு, வாங்கியிருக்கிறார் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.